பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் மேல் நீர் வைத்த உன் கரமே, என் மேல் நீர் வைத்த உன் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினது. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 30 வரை. சூனேமியாள் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவரை சந்தியாமலும் அவனை வினாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரையும் ஜீவனுடைய அவருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவள் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். இங்கே இந்த வேத பகுதி நன்கு தெரிந்ததுதான். சூனேமியாள் எலிசா வரும்போதெல்லாம் அவளுக்கு நல்ல போஜனம் கொடுத்து எல்லாம் பராமரித்து அவருக்கு தனி ரூம் எல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வந்தான். அப்படி இருக்கும்போது எலிசா சூனேமியாளுக்கு, உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுவாள். பிள்ளை வளர்ந்தது பிறகு ஒரு நாள் திடீரென அவன் மரித்து போன போது அவள் பர்வதத்தில் இருக்க எலிசாவிடத்தில் ஓடி போகிறாள். ஓடி போனது மட்டுமில்லாமல் எலிசா கேயாசியை அவளோடு அனுப்பிவிட பார்க்கும்போது இந்த சுனேமியாள், நான் உம்மை விடுகிறதா இல்லை என்று அவள் காலை பிடித்து கொண்டாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எலிசா எழுந்து அவள் பின்னே போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரிடத்தில் அவருடைய காலை இறுக பற்றிவிடாள். அப்பா, நீங்கள் எனக்கு செஞ்சே ஆகணும், இந்த காரியத்தில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியுமோன்னு நம்ம எந்தெந்த காரியத்தில் அவரை மாத்திரம் அவருடைய காலை, எனக்கு இந்த கேசியெல்லாம் வேண்டாம், வேறு மனுஷங்க அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லி அவர் காலை நம்ம பிடிச்சு கொள்வோம்னா அவர் நம்மளோடு வந்து நம்ம பிரச்சனைகள், நம்ம கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஜெபம் பண்ணலாமா? அவர்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற தகப்பனே, மீ ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்பா, மீ ஸ்தோத்திரிக்குங்க தாவே. நாளிலும் கூட எங்களுக்கு ஜீவனை தந்து தயம் பாராட்டினீங்களப்பா. உங்கள் கிருபையுள்ள கருமைங்களோடு கூட இருந்தது. நன்றியப்பா, நன்றியப்பா. அதனாலே பிழைத்து இருக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திலே தருகிறோம்ப்பா. தங்களுடைய பிரச்சனைகள், தங்கள் கண்ணீர், கவலைகள், வேதனைகளை, தங்கள் பலவீனங்களை உம்முடைய காலை பிடித்து உண்மை பற்றி கொண்டு மனிதர்களை நம்பாமல் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை இப்பொழுது கட்டளையிடுவீராக தகப்பனே. உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக கர்த்தாவே. என்னுடைய கரம் பராக்கிரமம் செய்து சொன்னீங்களேப்பா. உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பராக்கிரமம் செய்வதாக உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இடங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.